இங்க துடியா இருக்கக்கூடிய மந்த கருப்பு அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு நான் கூப்பிட்ட குரலுக்கு அந்த உடமரத்தை விட்டு வரும் கலிசேரி காளிமுனி ஐயா மந்த கருப்பு இந்த கிராமத்திலே தத்துருவமா இருக்கா. சாமி அழைக்க போறேன். தயவு செய்து சாமியை அழைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கார சாமியாருன்னா வையுவாரு, நாளைக்கு தூக்கி போட்டு மிதிப்பாருன்னு சொல்ற பொம்பளையெல்லாம் சிம்படுங்காம வீட்டுக்கு போயிரு. அதே மாதிரி ஆறு ஆளுக செல்போனும் செய்தி வீடி கணேசி போயில பாக்கெட்லாம் எடுத்து கொடுத்துரும். அன்னைக்கு ஒரு ஆள் ஆடி முடிச்சுட்டு உள்ள வரேன் செய்தி வீடி முறிஞ்சு வச்சு வாங்கிட்டாங்க. நான் உள்ள பெட்டி கடை வச்சார ஜெயப்பிரியா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். ஹலோ சேதுமதி நாடு சேதுமதி நாடு ஏன் புள்ளாத சிவகங்கை நாடு ஏன் சிவகங்கை நாடு மறு நாட்டுகளப்போ யாத்தானுக்கு நீதிக்கு தலைவணங்க உனக்கு 5 சடையும் பின்னலட அழகு சடையும் தோரணையிட ஓடி என் கொள்ளங்குடி வெட்டுடைய காளியம்மனை வணங்கி நார வளர்க்காத அப்போ நார வளர்க்க முடியாது. எப்போ ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை அப்போ 48 மடை பாசனமா அந்த 48 மடையை கட்டி ஆண்டது போதும். இந்த வெள்ளலூரன் நாட்டு தெய்வத்தை கூட்டிக்கிட்டு 48 மடையை விட்டுட்டா இந்த கொட்டானை வச்சு மந்த கருப்பை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி அடந்த முடியலகை அழகு ஓடி கருப்பா அட தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில நீ தர்மமுனினும் பேர் வாக்கணும் கருப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகனுக்கு நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தான் எப்படி குத்த வச்சது மேல மடம்பு நீ கால் வச்சு கை கழுவனு கலுங்கடி போட்டலாம். அந்த கலுங்கடி எல்லைய விட்டு ஓடி வர இன்னைக்கு மந்த கருப்பு அதெல்ல சுருட்டு வட அடிக்குதான் 1000 பாட்டுல சாராயம் எப்ப பாண்டி முனிக்க அடிநாக்கு 10 300 பாட்டுல சாராயம் என் ஜீமானுக்கு முடிநாக்கு 10 குடிக்க ஊரனில்லே கள்ளிசரியில கும்பிட சாமி இல்லை அப்ப பெறப்பனெல்லாம் பெறங்கொடியாக்குறேன் கலிசரியில ஆதிக்கிறே பங்காளி எல்லாம் பகையா தாண்டாவாக்குறேன். அப்ப இந்த மண்ணுல இனி தெய்வம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த 600 நல்ல வருஷமா எப்ப உனக்கு சீமா கருவ உடமரம் தாம்படுங்க நான் உடமரத்துல வெட்ட வழியில இருக்கிறேன் என்று சொல்லி மும்புட சாமி இல்லாத கலிசரி கிராமத்தை இன்னைக்கு நாகவரம் பேரு வாங்க வச்ச கலிசரி காளிமுனி ஐயா தம்பி மந்த கருப்பை கூட்டிக்கிட்டு எந்திரி ஆதி நாளையிலே இந்த கொட்டாணி வட்டி நம்ம முன்னோரு கிளவி ஓடையில இந்த மந்த கருப்பு சாமிக்கெல்லாம் இங்க மாலை வாங்க கூடாதுன்னு அம்பியாபதி பட்டணமா மதுரை 5 லட்சம் விதியா அப்ப நம்ம கிளவே மாட்டு வண்டி கட்டி நம்ம கிளவே மயில மாடு 2 ஊட்டிய அங்க கணத்தால் வாரம் ஏத்தி என் மந்த கருப்புக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிட்டா அப்ப வண்டிய பார்த்துக்கிட்டு கிளம்பையில நம்ம கொட்டாணி வட்டி நம்ம கிளவே கோட்டு உருமாளுக்கு என் மந்த கருப்புக்கு கோரிப்பாளையம் ரோட்டுக்கு அங்கே சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிளவே சும்மா கல்லு ரோட்டுக்கு அப்ப பூ வாங்க வந்த கரும்புக்கு மாட்டு தாமணி ரோட்டுக்கிட்ட அப்படி 12 மாசத்துக்கு
நம்ம கிளைய சும்மா கல்லு ரோட்டுங்க அப்ப பூப்பாரம் தானேத்தி என் மந்த கரும்புக்கு ஒத்த கட ஒளியினில் மறையில அங்கே பூவாரைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறான்டா. அப்ப கொட்டாணி வச்சு நம்ம கிழமை சொன்னானா பூவாரைக்கு பொல்லாத முனி வந்துருச்சு. நான் ஆண்ட கொட்டாணி வட்டி மந்த கருப்ப காண விட. அப்ப கிழமை சொன்னானா பண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து தட்டுடா மாட்ட போவ எந்த பேய்க்கு என் மந்த கருப்பு குடி கொடுக்க மாட்டான். 18ஆம் படி பெரிய கருப்பு எஞ்சிமே 18 படியில சந்தனம் மணக்கு தப்பு ஆதி நாடையில் நீ பிறந்தது மலையான நாடு. அது தெலுங்கு தேச பூமி. செல்வன் செழிப்பா இருந்த மலையாள ஜீவன் அங்க ஆட்சி செய்யும் காலம். அங்க மலையாள நாட்டுல பேரும் சொல்ல ஒரு பிள்ளை இல்லடா. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க. அப்ப மலையாளத்து அரசையும் காசி விஸ்வநாதா இந்த 60 பிள்ளைகளை ஒத்த பிள்ளை எனக்கு மலையாள நாட்டுக்கு தார வாத்து கொடுடா. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் நான் 60 பிள்ளைய செல்லமாக வளர்த்துமாறே. இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரமாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு மனதாக தாரவாக்குறேன். இத கொண்டு போய் வளர்த்து ஆளாக்கு நாட்டு அரசாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தாரவாக்க. அப்ப செல்வன் செழிப்பாய் இருந்த மலையாள சீமை இந்த 60 பிள்ளையும் வளர வளர அங்க பத்தி எரியுதோ மலையாள நாடு. அங்க நாடு கடன் பஞ்சமாக. அப்ப எத்தனையா கோடாங்க கூப்பிட்டு இந்த பஞ்சத்தை போக்க குறி பார்த்தாலும் அங்கே உடுக்க உடச்சிருந்துரும். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா. அப்ப கோசு கொண்டு கோடாங்கி சுப்பையா நாக்கிறக்கும் போட்டு அதிகால 6 மணிக்கெல்லாம் மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அப்ப கோசு கொண்டு கோடாங்கி சொன்னானா இந்த 60 பிள்ளை எனக்கு ஒண்ணு சேர்ந்துருச்சுடோ. இது 6 அடி வெங்கடா. இது 1000 யானை கொண்ட பழமுடா. கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. இவன் தாண்டா 18ஆம் படியா. அப்ப இந்த கருப்ப நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம அங்க 6 அடி பள்ளம் தோண்டிட்டேன் மலையாளத்தை. ஓடி என் கருப்பா. தொட்டிக்குள்ள இருக்கக்கூடிய என் கருப்பனை பொட்டியில அடைச்சு. அப்ப உச்சி நல்ல நேரம் 1 மணிக்கு என் மலட்டாட்டு தண்ணீர வருதுடா. கருப்பும் பெட்டி ஒத்தையில உன் பெட்டிய விட்டு வெளியேறி இந்த ஊர்ல குடியிருக்கக்கூடிய பொல்லாத மந்த கருப்பை கூட்டிக்கிட்டு நீ கொஞ்ச நேரம் 18 படியில இறங்கி வந்து இறங்கு. தங்க நல்ல புடியரோமா சாமி புடியரோமா சாந்தாரோ விச்சரோமா விச்சரோமா புடியரோமா சாமி புடியரோமா விச்சரோமா விச்சரோமா பள்ளி நல்ல புடியரோமா மதர புடியரோமா என்னையாடோ விச்சரோமா விச்சரோமா ஆளுயர
என்ன மரியாதைலாம் பேசுற? ராதா சூப்பராங்க. அவருக்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி, அபிநய சுந்தரி. ஏன்னா எல்லா ஊர்லயும் நாடகம் பேசினா நாடக நடிகரை அமைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல தெய்வம் துடியா இருக்கும். அதனாலதான் நடிகர் நல்லா அமைஞ்சிருக்காங்க, மக்களும் நல்லா இருக்காங்க. எதுக்கு தேங்க இதை சரி சரி தட்டிட்டு போ. அல்லது தட்டுற நான் ஜானி தட்டினால 250 ரூபாய்க்கு வித்துருக்கலாம். என்ன செய்ய? அப்போ வாங்க போ, துண்டை போட்டு விட்டுட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம்னு நினைச்சிட்டிய. லேச சொக்குமே. சரி, இங்கே சிரிப்பு நடிகராக அடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. அப்போ இவங்க எல்லாம் எதுக்கு வந்தவங்க? அன்னதானத்துக்கு முட்டை கோஜம் நறுக்க வந்த ஆளுகள்லாம். அண்ணே, நான் வெங்காயம் வெட்ட வந்தேனே. இந்த நீ வச்சுக்க. இதை நீ கட்டி குளிக்க முடியாதடா, தொப்புளுக்கிட்டே மண்ணு நிற்கும்டா. முன்னாடி ஊத்தி கௌரவப்படுத்தியே கருத்தினே முடிச்சு ஆடிக்கிட்டே இருக்கு எனக்கு. எங்க அப்புவா பசத்துக்குரிய கொட்டாணிப்பட்டி அன்பு கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் வெளியூர்லேருந்து வருகை தந்த என் உயிரில் மேலான என் சொந்தங்கள் அத்தனை பேருக்குமே பாதம் தொற்று நன்றி, வணக்கம். ஏன் இப்போ அதை சொன்னேன்னா, ஏன்னே நாடகத்தில் நான் வந்து 18 வருஷம் ஆச்சு. இந்த 18 வருஷத்துல நான் அதிகமாக சந்திச்சது ஒரு 2 உள்ளத்தாயி 3 உள்ளத்தாயி டான்ஸு. இன்னைக்கு புருவ குட்டி ஈர்த்து இன்னல எப்ப நானே கெடாமத்தா வந்திருக்கேன். என்ன அப்போனா நீ கட்டி பிடிக்கிறத பார்க்கதான் இவ்வளவு கூட்டமா? என்ன நானே படமா ஓட்டுறேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்க டான்ஸு தான் நிம்மதியான டான்ஸ் பாரு. ஆமாண்ணே, நல்லா கட்டி பிடிக்கலாம்னே. இதே வேற ரொம்ப அளவாக போறாங்க வெட்டிக்காரன். ஏன்னா முதல்ல டான்ஸ் வரும்போது நீங்க நினைப்பீங்க வெளியில ஏதோ ஆடுறாங்கன்னு. உள்ள நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும். புருஷன் பிள்ளை மாமியா அம்புட்டையும் கூட்டு வந்து உள்ள படுக்க போடுறோம். நான் கட்டி பிடிக்கிற நேரம் புருஷன் உள்ள படுக்கணும், சைடில் நின்றுக்குருவேன் அருவாளோட. இப்படி அருவாளோட இப்படி கட்டி பிடிக்கிறேன். இன்னைக்கு ஒரு பொம்பளைய டான்ஸ புருஷன் பக்கத்துல அந்த MKR பாத்துக்கிறட்டா சிவகங்கை தாண்ட முடியாதுன்னு. ஏய், நான் என்னடா செஞ்சு நான் சும்மா அப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன். ஆனா இன்னைக்கு வந்திருக்க பிள்ளை அருமையான பிள்ளை. ஆனா எதையும் கொண்டாட்டின்னு தான் தெரியும். கொச்சம் இல்லாத ஒரு மச்சம் இல்லை. ஆனா பெட்டிக்கார என்னதாடி ரசிச்சு உச்சு கொட்டி வாயில தாரதாரியா நீர் ஒழுகுனாலும் இந்த வேலை தடையை தாண்டி முண்டை வரைய முடியாது. உனக்கு வேணா அந்த பிள்ளைய நினைச்சு இந்த ஆறு நடிச்சுக்க. ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, சினிமா நடிகை போல் காட்சியளிக்கக்கூடிய புன்னக அரசி எனது அன்பு அத்த மகள் ஜெயபிரியா அவர்கள் டான்ஸ் அனுக்கார். அவ ஊரோரம் உரணிக்கு தண்ணிக்கு வந்தா அதை மட்டும் பண்ண முடியல. உடம்புல மொத்தம் கொடுத்து எல்லா இடத்துலையும் கொடுத்தா புரட்டாசி வந்துரும்டா. ஏன்னா பெட்டிக்கார தம்பி நான் சொல்லி ஆகணும். என்ன இவனுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு 3 வயசுல. சொல்லுங்க, ரொம்ப வீட்டுக்காரம்மா இருக்கு, அப்பா இருக்கு, அம்மா இருக்கு. எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கான் பிள்ளை. இவனுக்கு ஒரு கைலி எடுத்துட்டேன், 150 ரூபாய் கைலி எடுத்திருக்கேன், துண்டு எடுத்திருக்கேன்பா. தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரெஸ் தானே எடுப்பாங்க சொல்றா. பலகாரத்துக்கெல்லாம் வாங்கியிருக்கேன். சரி, இதுல என்ன கிடைக்கலன்னா இவன் போடுற சட்டி சைஸ் எந்த கடையிலும் கிடைக்கல. அவனும் போட்டு பார்த்திருக்கேன், முழங்காலுக்கு ஏறல ஒரு சட்டிலாம். கடைசியில முண்டை போர்வில தச்சு போட்டு நாட்டுக்குறைய தண்டு குசை போட்டுக்கேன், தீ பிடிச்சி இருக்கு. எப்படி உட்காந்துருக்கேன் பாரு. நன்றி நன்றி. நாடகத்தை காண வருகிறவர்கள் இருக்கரங்குப்பை எழுதியிருக்கிறார்கள் கொட்டாணிப்பட்டி கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள். இந்த நாடகத்துக்கு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி சூப்பர்
அருமையான மைசெட்டு. உன்கிட்டதே நான் எதுவுமே சொல்லலை. சில மைசெட்டுன்னா நான் பாஞ்சு உருண்டு அவன் ஓத்தாண்டுவேன், நான் உம்மாண்டுவேன். பாஞ்சு உருண்டு உள்ள வந்துட்டு நான் பார்ப்பேன், நீ பார்ப்பேன். ஆனால் எங்கள் அண்ணே அருமையான அண்ணன் கல்யாணம் ஆச்சுனே. ஏன் நீ இதுவும் பண்ணி வைக்க போறியா? திரும்பி முடிச்ச வேணாம ஒளி ஒளி அமைப்பு குமார் ஆடியோஸ் உரிமை சிவப்பிரியன் ஜீவப்பிரியன் கொட்டாணிவட்டி குமார் ஆடியோஸ் கேசட்டை மறந்துட்டேன்.